ஹலோ மக்களே, நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அரசு தோட்டக்கலை மற்றும் பண்ணையில் வாங்கிட்டு வந்த பன்னீர் ரோஜா வந்து ஆழமாக நோண்டி ஊனி வச்சுருக்கேன். அதோடய இலைகள் பாருங்கள், எவ்வளோ புது இலைகள் விட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நம்ம வாரம் நல்லா உரங்கடை போட்டுகிட்டே வந்தோம்னா சூப்பராக இது மாதிரி குட்டி குட்டி இலை நிறைய அழகாக முளைச்சி வந்துடும். நம்ம வந்து 3 செடி வாங்கினோம். ஒரு செடியோட ரேட்டு வந்து 15 ரூபா. இது ஒரு செடி. இந்த இன்னொரு செடி அங்கிட்டு இருக்கு. இது இன்னொரு செடி. இதுகளையும் பாருங்கள், புதிய இலைகள் நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இது 2வது செடி. இது 3வது செடி. இதுவுமே நல்லா சூப்பராக முளைச்சி வந்துருச்சு. நம்ம வாங்கின 3 செடியுமே சூப்பராக முளைச்சி வந்துருச்சு. நான் வந்து இந்த வெயில் காலத்தில் தான் வாங்கி வச்சேன். வெயில் காலத்தில் வாங்கி வைக்கிறவங்க ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே நல்லா நம்மளுக்கு தயாரித்து வச்ச தொழு உரங்களை போட்டுகிட்டே வந்துட்டு ஒரு குழி நோண்டி வச்சுருங்க. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா நல்லா அப்படி ஆழமாக நோண்டி ஊனி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வளர்ந்து வந்துடும். ஒரு 2 டேஸை வந்து இந்த செடிகளை வந்து நிழல் பாங்கான இடங்களில் வச்சு புளிச்ச மோர், புளிச்ச மாவு தண்ணிகள்லாம் தெளிச்சுட்டே வரணும். அதுக்கப்புறம் தான் ஊனணும். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா ஊனிட்டிங்கன்னா இப்படி சூப்பராக அழகாக முளைச்சி வந்துடும். இது வந்து வாங்கி ஒரு 2 வாரம் இருக்கும் பாருங்கள். குட்டி குட்டி இலைகள் நிறையா முளைச்சி வந்துருக்கு பாருங்கள், எவ்வளவு பொது துளிர்கள் விட ஆரம்பிச்சிருக்குன்ட்டு. அவ்வளோதான் மக்களே, நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் அதுக்கப்புறம் போடக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நம்மளுடைய உரங்களும் வந்து நான் ஒரு மூட்டை தயாரித்து வச்சுருக்கேன். இருங்க, அந்த உரங்களையும் காட்டுறேன். அதை தான் இப்போ நான் எல்லா செடிகளுக்கும் போட போகிறேன். பாருங்கள், நம்மளுடைய உரங்களை இப்படி நல்லா ரோஜாவுக்கு வந்து வேர்க்கால்கள் வந்து இப்படி போட்டு வந்துட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு வாட்டி போட்டுகிட்டே வரணும். நல்லா அப்படி அழகாக புது துளிர்கள்லாம் நிறைய விட ஆரம்பிக்கும்.